ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுப்படி சுடரே சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெற்றிக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே சுடர் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஆனாலும் இது அபிக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு போக மறுக்கிறாங்க. ஆனால் சுடர் வெற்றியை போய் பார்த்து பேசினாங்க அப்படின்னாலே வெற்றிக்கு சுயநினைவு வந்துடும் அப்படிங்கிறது தான் நம்ம புலிக்குட்டியோட பிளானு. அதாவது அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆனால் சுடர் பயந்துக்கிட்டு இல்லை, என் அம்முக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்கிட்ட கோச்சிப்பாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சுடர் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல. இந்த பாப்பா கிட்ட நம்ம சொல்லாமல் விட்டுருக்கலாமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு புலிக்குட்டி. அப்போ தான் தருண் அந்த பக்கமாக வராரு. தருண் வாங்கி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு சுடர் அழுதுட்டுருக்கா, அவளை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தருண் ஒரு மாதிரி தடுமாறுறாரு. நாங்கள் 2 பேரும் பேசிக்க கூடாது, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் எல்லாரும் ஒரே வீட்டில் ஜாலியாக தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு பேசிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அது வேறு பிரச்சனை அப்படின்னு நம்ம தருண் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி, பத்திரமா வீட்டுக்கிட்ட மட்டும் கூப்பிட்டு போய் விட்டுடு, தருண் கூடவே வீட்டுக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. புலி அங்கிள் அப்படின்னு சுடர் கூப்பிடுறாங்க. என்னாச்சுடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒருவேளை கேப்டன் கண் விழிச்சிட்டாருன்னா எனக்கு சொல்கிறீங்களா, நாளைக்கு இதே நேரத்தில் இதே இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. நான் தருணுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. ஓகே புலி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் சாமி கிட்ட நின்று தோப்புக்காரனை போட்டுட்ருக்காங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு 2 பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. வெற்றிக்கு இந்த மாதிரி நடந்த விஷயம் நம்ம தருணுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அதை பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாலும் சுடரோட கவனம் முழுக்க அங்கே தோப்புக்காரனை போடுறவர் மேலேயே இருக்குது. எதுக்காக அவங்க சாமி கிட்ட தோப்புக்காரனை போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சுடர். தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமாக கேப்டன் அங்கிள் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க. அப்போது அந்த தோப்புக்காரனை போட்டு கிளம்புனார் இல்லையா, அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. அங்கிள் ஒரு நிமிஷம், நீங்கள் ஏன் சாமிக்கிட்ட தோப்புக்காரனை போட்டிங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாமிக்கிட்ட தோப்புக்காரனை போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாப்பா சொல்கிற, தப்பு பண்ணிட்டேனா, தப்பு பண்ணிவிட்டு யாராவது சாமிக்கிட்ட தோப்புக்காரனை போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா எங்கள் அம்மா தோப்புக்காரனை போடணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதுக்காக தான் தோப்புக்காரனை போட்டிங்களான்னு கேட்டேன் அப்படின்னவும் அவர் லைட்டாக சிரிக்கிறாரு. சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டுதலெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்றாங்க. வேண்டிக்கிட்டு தான் நீங்கள் தோப்புக்காரனை போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு முக்கியமான ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தோப்புக்காரனை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது நம்ம சுடர் பார்த்திங்கன்னா போயிட்டு சாமிக்கிட்ட நின்று கேப்டனுக்கு சரியாகணும் அப்படின்னு நானுமே சாமிக்கிட்ட 500 தோப்புக்காரனை போட போகிறேன் அப்படின்னு நிற்காமல் போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து தருணுக்கு கஷ்டமாகிடுது. சுடர் போதும் சுடர், காலெல்லாம் ரொம்ப வலிக்கும், நீ ஏதாவது ஆயிட போகிற, அதுக்கப்புறம் இங்கேருந்து உன்னை தூக்கிட்டு கூட போக முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியாக வா, அப்புறம் அம்மா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன், பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க. இல்லை தருண், நான் தோப்புக்காரனை போட்டுருவேன், அப்போ தான் கேப்டனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே, அதாவது வெற்றிக்கு சரியாயிடணும் அப்படிங்கிறதுக்காக அதையே யோசிச்சுக்கிட்டு சுடர் தோப்புக்காரனை போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் இங்கே வெற்றி பார்த்திங்கன்னா உடல் அசையுது, கண்ணு திறக்கிறாரு, கண் கலங்கி கண்ணீர் வெளியே வருது. ஆக்சுவலாக நம்ம புலி அப்போ தான் உள்ளே போகிறாரு. வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி தலையை வருடி விட்டு அவங்கள எழுப்புறாங்க. என்னடா அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சுடரை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்றாரு. நான் இப்போ தான் சுடர் பாப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிடா இருக்கா அப்படின்னு டக்குன்னு எல்லாம் ட்ரை பண்ணும்போது வெற்றி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுடா, அமைதியருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடர் எப்படி இருக்கா, அவளை பார்த்தியா, பேசுனியா அப்படின்னு. அவள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது அவளை பார்த்தேன், இந்த மாதிரி வெற்றியை வந்து பார்த்துட்டு போ, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து திரும்ப விட்டுடுறேன்னு சொன்னேன். அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஏதாவது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி குழந்தை பயப்படுதுடா, அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. பாவம், அவகிட்ட எதுக்குடா சொன்னேன், அவள் வருத்தப்படுவா, எனக்காக அவள் ஃபீல் பண்ணாதானே அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காக அவள் ஃபீல் பண்ணணும்னு உனக்கு ஆசையாக இருக்குது, ஆனாலும் சொல்ல வேண்டாம்னு யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு நம்ம புலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படிடா திடீர்னு உனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீ கண் விழிச்சதுக்கு அப்புறம் கூட எதுவுமே எங்களால் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு டாக்டர் பயமுறுத்தினாரு, நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம்டா, அதனால தான் சுடர் உங்ககிட்ட பேசினா நீ ஒருவேளை கண் முழிச்சிருவியோங்கிற ஒரு ஆசையில் தான் கூப்பிடுறதுக்காக போனேன் அப்படின்றாங்க. அப்போ வெற்றி மறுபடியும் கண் கலங்குறாரு. கவலைப்படாத வெற்றி, எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கர்ணாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது எப்போ டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேட்கும்போது 2 நாள் மட்டும் பெட் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவரை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. பெட் ரெஸ்ட் தானே, நான் வீட்லேயே போய் இருந்துக்கிறேனே அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. என்னால் இங்கே இருக்க முடியல கர்ணா அப்படின்னு. கர்ணா
கருணா கிட்டேயும் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் வேணால் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீட்லேயே வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு. நோனோ, அப்படியெல்லாம் எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க, இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதாவது செப்டிக் ஆகுதான்னு பார்க்கணும், 2 days இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புளியவே பார்த்துக்க சொல்லிட்டு கருணா கிட்ட நம்ம வெற்றி கிட்ட கருணா பேசிட்டு, நீ பத்திரமா இரு, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, ஒன்றும் பயப்படாத வெற்றி, நீ சாவியே கடந்து வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா அவன் என்ன குத்துறதுக்காக அந்த கடப்பாரை எடுத்துகிட்டு வந்தான், என்ன தள்ளி விட்டுட்டு அந்த குத்தை நீ வாங்கிக்கிட்டியே, உன் இருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு. என்ன கருணா இப்படி கேட்டுட்டேன், உனக்கு ஏதாவதுன்னா என்னால் எப்படி தாங்க முடியாதோ அதே போல தான் நம்ம மகேஷ்க்கு அம்மா தான் இல்லை அப்பாவாச்சும் இருக்கணும் இல்லை அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு கருணா. என்ன இருந்தாலும் என் மேலே தனி பாசம் வெற்றிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வெளியே டோட்டலாகவே அவர் நடிக்க தான் செய்கிறாரு. வெற்றி மேலே எக்ஸாக்டாக பாசம்லாம் கிடையாது, ஒரு அடிமை மாதிரி, அதாவது என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அடிமை. சம்பளமும் பெருசாக கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு ஏதாவது வேணும், இருக்க இடம், சாப்பாடு இவ்வளோதான் பார்த்துக்கிறது. மற்றபடி எதுவுமே அவங்களுக்காகலாம் தனியாக ஸ்பெஷலாக பண்ணுறது இல்லை. எங்கே வெற்றியை தனியாக விட்டோம்னா அபி கூட பேசியோ இல்லை அபியை பார்க்க போயோ தனிமையை உணர்ந்து அவனுக்கு அபி மேலே இருக்கிற பாசம் காதல் எல்லாம் வெளியே வந்து உண்மையை கண்டுபிடிச்சி நம்மளையே மாட்டி விட்டுருவானோ, நம்ம கனவாக போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் கருணாவுக்கு. ஃபைனலி நம்ம வெற்றி சரியாயிட்டாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் இதை பற்றி எப்படி சுடர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் புலிகிட்ட சொல்லிடுறாரு வெற்றி, இல்லை நீ இப்போதைக்கு எதுவுமே அவகிட்ட சொல்லாத, எனக்கு உடம்பு சரியாச்சா இல்லையான்னு அவள் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கட்டும், அது கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்றாங்க. டேய் என்னடா நீ குழந்தைய போய் தவிக்க விடணுன்ற அப்படின்னு. அப்போ தானடா நான் முன்னாடி போய் நின்னேன்னா என்னை ஓடி வந்து கேப்டன்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுப்பா அப்படின்றாங்க. அப்போது ஒரு மாதிரி ஆயிடுறாரு அவரு. அப்போது புலி இருந்துட்டு என்னாச்சுடா, ஏன் இதுக்கெல்லாம் கண் கலங்குற அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் சுடர் எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்ததில்லடா, நானுமே என் குழந்தைக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்ததில்ல. எப்போவுமே பிறந்ததுலேருந்து இப்போ 10 வயசு ஆகிற குழந்தைய எத்தனை முறை தூக்கி கொஞ்சிருப்பாங்க ஒரு தகப்பனா, அதுவும் எத்தனை முறை அந்த குழந்தை முத்தம் கொடுத்துருக்கோம், அந்த குழந்தைய நம்ம கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துருந்துருப்போம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது சுடர் என்ன கொஞ்சலை, நான் அவளை கொஞ்சலை, தவழ்கிறத பார்க்கல, நடக்கிறத பார்க்கல, எதையுமே அந்த குழந்தைய என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணுமா அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ புலி ஒரு மாதிரி வெற்றியை பார்க்குறாரு. என்னடா ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, நம்ம இப்போ ஒரு பலன் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம செஞ்ச கர்மா தான். நம்ம நல்லது பண்ணுறோமோ கெட்டது பண்ணுறோமோ அது நமக்கே திரும்ப வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் உன் விஷயத்தில் நடந்திருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா உளர்ற அப்படின்னு. உளரலை, எனக்கு அப்படி தோணுது, நான் சொல்கிறேன், உனக்கு அது சரியாக தோணுதான்னு பாரு. ஒருவேளை அபி எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே நீ பழி போட்டதுக்கு தான் இந்த தண்டனையாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. அவள் தப்பு பண்ணலைன்னு இப்போவும் உன்னால் அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுதாடா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு தோணலடா, அவங்க பேசுறது, சுடரை வளர்த்துருக்கிற விதம், சுடர் அவங்க அம்மா மேலே வச்சிருக்கிற பாசம், இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக வராது வெற்றி, ஏதாவது ஒரு நாள் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை சுடரும் அவங்க அம்மாவும் பிரிஞ்சிருந்திருந்தாங்கன்னா கூட அவங்களுக்குள்ள இந்த பாண்டிங் எப்படியுமே அம்மாவை எப்படா பார்ப்போம் அப்படிங்கிறது, இல்லை குழந்தை எப்போ பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஒய்ஃபுன்னு அப்படியே இருந்திருப்பாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்கும் கூட, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் கூட அபியை பற்றி ஏதாவது தப்பான நியூஸ் வந்திருக்கா, டிவிலெல்லாம் வரும்போது கூட இப்போ கூட அவங்கள யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும், அது கருணா தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் உண்மை என்ன, நியூஸ்லலாம் என்ன வந்துச்சு, அபி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. யோசிச்சு பாருடா, கண்டிப்பாக இதில் ஏதோ மர்மம் இருக்குது, பார்வதி அக்கா கொலை விஷயத்தில் ஏதோ தப்பாக இருக்குடா, நீயும் கருணாவும் தான் ஏதோ அபி மேலே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பழியை போட்டுட்டீங்க அப்படின்றாங்க. நான் அதை பற்றி கருணா கிட்ட கேட்டேன்னு. அடப்பாவி, நீ எதுக்கிட்ட கருணா கிட்ட நேரடியாக போய் கேட்ட அப்படின்னு கேட்குறாங்க. மனசு கேட்கல, அதான் போய் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளியே வரும், அப்போ பார்த்துக்கலாம், சுடரை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு அவள் ஸ்கூலுக்கு வரும்போது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வெற்றி சுடர் வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க. சுடர் தனியாக தானே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போது அபி வந்து சுடரை ஸ்கூலில் விடுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. சுடர் தான் ஏதோ பேனா, பென்சில், அவங்களுக்கு தேவையான புக்ஸுலாம் ஏதோ வாங்கணும்னு கேட்டாங்க. அதனால நீயே போய் வாங்கிக்கோன்னு சொல்லாமல் அதை வாங்கி கொடுத்து ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்காக அபி அதிகமாக வர்றதில்லை, எப்பயாச்சும் தான் வர்றது. இப்போ அவங்க கூட வந்தப்போ வெற்றி அவங்கள பார்த்துட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிறாங்க. ஆனால் நம்ம சுடர் அவங்கள பார்த்துட்டாங்க. கேப்டன் அப்படின்னு சொல்லி அப்படியே முழுங்கிடுறாங்க. எனது கேப்டனா அப்படின்னு நம்ம சுடர் அபி வந்து கோவப்படுறாங்க சுடர் மேலே. இல்லாமோ எனக்கு திடீர்னு கேப்டன் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற நீ
அப்படின்னு கோவப்படுறாங்க. சாரி அம்மு அப்படின்னு தலை குனிஞ்சிக்கிறாங்க. நான் எத்தனை முறை சொல்கிறேன் சுடர், நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, அம்மா சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு கோவிச்சுக்கிறாங்க. சாரி அம்மு, திடீர்னு அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் நான் சத்தம் போட்டேன், சாரி அம்மு அப்படின்னு. அப்போது அவரை பார்த்தா நீ பேசுவியா இனிமே அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக பேச மாட்டேன் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் உள்ளே போயிடுறாங்க. அச்சோ நம்ம சத்தியம் பண்ணிட்டோமே, அப்படின்னா பேசவே கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சத்தியம்லாம் நம்ம நம்பிக்கைக்காக சொல்கிறது தான். கேப்டன் நிஜமாவே நல்லவருன்னு அம்மாவுக்கு ஒரு நாள் புரியும். அப்போ நான் அவர் கூட பேசிட்டு தான் இருந்தேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கேப்டன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாரு, அவர் சரியாயிட்டாரு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெற்றி நினச்சாடு சுடரை பார்த்தா, அதாவது சுடர் வெற்றியை பார்த்தா ஓடி கட்டி பிடிச்சி உங்களுக்கு சரியாயிடுச்சா கேப்டன்னு சொல்லி அழுவா அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அபி கூட வந்ததுனால அந்த ஆசையும் நிராசை ஆயிடுச்சு. அதனால நம்ம வெற்றிக்கே தோணுது, ஒருவேளை நம்ம ரொம்ப ரொம்ப அன்லக்கி பர்சனாக இருக்குமா, நம்ம கூட அப்பா அம்மாவும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் பாதியில் வந்தாலும் நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அபி நம்ம கூட இருந்தால் நிறைய சந்தோஷங்களை கொடுத்தா. ஆனால் பாதியிலே அவளும் நம்மளை விட்டு போயிட்டா. நமக்கு ஒரு குழந்தை பிறந்த விஷயமே தெரியாமல் 10 வருஷமாக நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட அது நம்ம பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு 2 வாரம் கூட முழுசாக அவ கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கலை, அதுக்குள்ளவே அவளை என் கூட முழுசாக பிரிச்சுட்டே கடவுளே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கண் கலங்கி வருத்தப்பட்டு இருக்காரு வெற்றி. புலி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ அபி வரும்போது கரெக்டாக வெற்றி பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கண் கலங்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு திரும்புகிறாங்க. அங்கே அபி நிற்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எதுக்காக சுடரை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பவும் நான் எதுக்கு சுடரை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. அதான் பார்த்தனே, அவள் உன்னை பார்த்த உடனே கேப்டன்னு கத்துனா, அதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க, பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி புலிக்குட்டி டீசெண்டாக அங்கேருந்து வேலைக்கு கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடு நின்றுட்டுருக்காரு. நீயும் நானும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்ததுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஒரு அர்த்தமும் இல்லை, நீயும் நானும் ஒன்று சேர்ந்துருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தோணுது. உன் வாழ்க்கையும் நல்லா இல்லை, என் வாழ்க்கையும் நல்லா இல்லை. ஒருவேளை நான் வரலன்னா கூட உன் வாழ்க்கை இப்படி தான் இருந்திருக்குமோ என்னமோ, ஆனால் என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாமே மாறிப்போச்சு. என் அப்பா என்னை விட்டு போனதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணது தான் காரணம். எங்கள் அண்ணனுக்கு, என் அண்ணனோட குடும்பத்துக்குன்னு எல்லாருக்குமே காசு பண பற்றாக்குறை வந்தது. அவங்க வீட்டை அவங்களால மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாமல் போனது எல்லாமே கூட நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. பேசி முடிச்சிட்டல, அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன் அப்படின்றாரு வெற்றி. ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தயவு செஞ்சு சுடர் கூட இனிமேல் பேசாத, சுடர் உன் கூட பேசுகிறா அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பயங்கரமாக சத்தம் போட்டாங்க, அவளை அடிக்கவெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றாங்க. எங்கிட்டே நடிக்கிறியாடி அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியுமே, நான் தான் அவ கூட பேசிகிட்டு இருக்கேன்னு அப்படின்றாங்க. எங்கள் அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அண்ணனுக்கு தெரியாது, உங்கள் அண்ணன் கண்ணில் படல, ஆனால் உங்கள் அண்ணிக்கெல்லாம் தெரியும் நல்லாவே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அன்னிக்கு கூட என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான்னு தெரியாது, அப்படி தெரிஞ்சதுன்னா உன் நிலைமை என்னன்னு தெரியும் அப்படின்றாங்க. சுடருக்கே கூட அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவள் டோட்டலாக உன்னை வெறுத்துருவா, ஏதோ இப்போது பொதுவான ஒரு ஆளாக உன்னை பிடிச்சிருக்குது அவளுக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவள் கூட பேச ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகேஷோட ஞாபகம் வருது. அப்புறம் நான் அவங்ககிட்ட உனக்கு கேட்கணும், மகேஷோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்ட்டு. உடனே வெற்றி ஒரு மாதிரி முறைக்கிறாரு. என்ன அப்படி பார்க்குற, எனக்கு மகேஷை பார்க்கணும் போல இருக்கு, அவனை நான் தூக்கி கொஞ்சிருக்கேன், அவன் கூட விளையாடி இருக்கேன் அப்படின்றாங்க. அதுதான் அவனை அனாதை ஆக்கிட்டு போயிட்டல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. அபி எதுவுமே பேசுறதில்ல, அமைதியாகிடுறாங்க. விளக்கம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ திடீர்னு ஒருத்தர் மாஸ்க் போட்டுக்கிட்டு கைக்கு காலுக்கெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் வரும்போது யார் என்னன்னு தெரியல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெற்றி, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், அபி உங்ககிட்ட தான் அப்படின்றாங்க. என்ன எங்கள் 2 பேரோட பேரையும் கரெக்டாக சொல்கிறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை ரவுடிங்க துரத்திட்டு வராங்க, என்னை காப்பாற்றுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றாங்க. என்ன முக்கியமான விஷயம், யாருன்னே தெரியாமல் எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கை கழட்டி முகத்தை காமிக்கிறாங்க யாருன்ட்டு. அட பாவி அப்படின்னு நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு போகிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அபி தடுத்துடுறாங்க. வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் சின்னதாக குடிசை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 3 பேரும் போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னை கத்தியால் குத்திட்டு எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினச்சியா, இப்போ எப்படி மாட்டின பார்த்தியா, இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், கருணா வரட்டும்டா, அப்போ தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிட்டு இருக்காங்க. என்னது குத்திட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இவன் என்னை கடப்பாரியால் குத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன உங்களையா குத்த வந்த வெற்றி, நான் குத்த வந்தது கருணாவை, நீங்கள் குறுக்க வந்துட்டீங்க, அவனை காப்பாற்ற போய் நான் உங்களை குத்திட்டேனேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்றாங்க.
இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. கர்ணாவை குத்துறது வேற, என்ன குத்துறது வேறையா? எங்கள் 2 பேரையும் தான் நீ டார்கெட் பண்ணியிருப்ப. 2ல் 1 போச்சுன்னு தான் நீ நிம்மதியாக இருந்திருப்ப. நான் திரும்ப வருவனை எதிர்பார்த்துருக்க மாட்டேல்ல அப்படின்றாங்க. நீ உயிர் பொழைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு முறை நான் உன்னை வந்து பார்த்தேன். ஆனால் நான் தான் வந்து பார்த்தேன்னா அங்கே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டாலும் வெற்றிக்கு நம்பிக்கை எல்லாம் பெருசாக வரல. இப்போ எதுக்காக எங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அபி. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வெற்றியையும் ஒரு கண்ணில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அபி. ஏன்னா இப்போ விட்டால் மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்காது அவரை மீட் பண்ணுறதுக்கு. அதனால கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நீங்கள் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்திருக்கவே வேண்டாம். இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இடையில காஞ்சனான்னு ஒருத்தி வந்து அதுக்கப்புறம் எதேதோ நடந்துருச்சு அப்படின்றாங்க. காஞ்சனானா அந்த இது ஜெயில் வார்டனா அப்படின்னு கேட்குறாரு வெற்றி. அவங்கள உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முறை அபியை நான் மீட் பண்ண போயிருந்தேன். அந்த டீட்டெயிலை வச்சு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி நான் இருந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. என்கிட்ட கர்ணாவுக்கு எதிராக ஒரு ஆதாரம் இருந்துச்சு. அந்த ஆதாரத்தை அவங்க என்கிட்ட இருந்து கேட்டாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கர்ணாவை மிரட்டி எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்குறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் சொல்லி நான் அவங்ககிட்ட நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பணம் காசு எல்லாத்தையும் ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. எப்படி பார்த்தாலும் கர்ணா கிட்ட நேரடியாக போய் நான் இந்த உண்மையை கொடுத்தா அவன் என்னை கொண்டு போட்டுட்டு அதாவது காஞ்சனா அதை தான் சொல்லுச்சு அப்போவே. அது மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நான் இந்த உண்மையை கர்ணா கிட்டேயோ இல்லை காஞ்சனா கிட்டேயோ சொல்கிறதுக்கு பதிலாக இல்லை அவங்கக்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு பதிலாக ஜெயிலுக்கு போனப்போ அபிகிட்டே சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன உண்மை இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு நம்ம வெற்றி கேட்குறாரு. அப்படி ஏதோ உண்மை இருக்குன்னு சொல்லி தானே கர்ணா கிட்ட பணத்தை திருடி இருக்க, ஆட்டியை போட்டிருக்க அப்படின்னு. அதெல்லாம் காஞ்சனா கொடுத்த ஐடியா. நான் பணத்துக்காக மட்டும் அதை பண்ணலை, கர்ணாவை ஏமாற வைக்கணும், அவனை டிப்ரெஷனில் வைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நிஜத்தில் அந்த பார்வதி அக்கா எப்படி இறந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு என்கிட்ட அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக்காகி கேட்குறாங்க. சும்மா வளராத அப்படின்றாரு வெற்றி. நிஜத்திலேயே என்கிட்ட ஆதாரம் இருந்துச்சு, ஒரிஜினலே இருந்துச்சு. அது ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்களோட பேக்கில் வச்சேன். அதுக்கப்புறம் அதை அடையாளம் கண்டுபிடிச்சு என்னால் எடுக்க முடியல. இப்போ அது எந்த குப்பையில் இருக்கோ எனக்கு தெரியல. அதே மாதிரி என்கிட்ட டியூப்ளிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட ஷர்ட்குள்ளே இருந்து ஒன்றை எடுத்து கொடுக்குறாங்க. அதை அபி ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அது பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு தெரிய வருது. அதில் வந்து அவங்க பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்களே தவிர கத்தி குத்துப்பட்டு சாகலை அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் இதை வெற்றிக்கிட்ட கொடுக்குறாங்க அபி. அதை அவரும் படித்து பார்க்குறாரு. என்னடா ஃபேக்காக ரெடி பண்ணியா அப்படின்னு. இந்த ரிப்போர்ட் வேணால் டியூப்ளிகேட், அதாவது ஜெராக்ஸாக இருக்கலாம், மற்றபடி இதில் இருக்கிற விஷயம் உண்மை, அது ஒரிஜினல் பார்வதி அக்காவோடது தான் அப்படின்னு நம்ம மாணிக்கம் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வெற்றிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் பார்வதி அக்காவை நான் கொலை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் இதுதான். நான் கத்தியால் அவங்கள குத்தலை, நான் கத்தியை எடுக்க போகும்போது தான் இவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் நான் கத்தியால் குத்துனேன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் நிஜத்தில் அவங்கள யார் கொலை பண்ணது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. மாணிக்கம் இருந்துட்டு எனக்கும் தெரியும் அப்படின்றாரு. வேணாம் இப்போ எதுவும் சொல்லாதீங்க, இங்கே நிலைமை சரியில்லை அப்படின்னு வெற்றியை பார்த்து சொல்கிறாங்க. ஏன் நான் என்ன விரோதியா? பார்வதி அக்காவை கொலை பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே கெஸ் பண்ணேன். யாராவது எதிரிகள் பார்வதி அக்காவை கொன்னுட்டு அபி மேலே பழிய போட்டிருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே கர்ணா கிட்ட கூட நான் இதை பற்றி பேசினேன். ஆனால் இவ அதுக்கப்புறம் பண்ணின விஷயங்கள், அதுக்கு முன்னாடி கர்ணாவையும் என்னையும் பிரிக்க பார்த்ததுன்னு ஏக்கச்சக்க விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இவ தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாளோ அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. அது நான் ஸ்ட்ராங்காக நம்பவும் செஞ்சுட்டேன். இப்போ ரீசெண்டாக கூட அதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அபி இருந்துட்டு கொலை பண்ணவனே கர்ணா தானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளவே மாணிக்கம் இருந்துட்டு அந்த கொலையை பண்ணதே கர்ணா தானே அப்படின்றாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு கோவப்படுறாங்க. இங்கே பாரு வெற்றி, நான் சொல்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்காது, ஆனால் அதுதான் உண்மை. அவர் தான் பாய்சன் வச்சு அவங்க ஒய்ஃபை கொண்டு இருக்காங்க. அதோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் ஏற்கனவே அபிகிட்ட சொல்லியிருந்திருப்பேன். இந்த ரிப்போர்ட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி பாய்சன் வச்சு கொலை பண்ணுற அளவுக்குன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தான் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இவளே பாய்சனை வச்சு அவங்கள கொலை பண்ணிட்டு சாகலை, சீக்கிரம் உயிர் போகலை அப்படின்னும் கத்தியால் குத்தினாலும் என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க வெற்றி, தயவு செஞ்சு அபியை குறை சொல்லாதீங்க, அவங்க மேலே பழி போடாதீங்க. அவங்க இந்த கொலையை பண்ணலை, அவங்க அப்பாவி, அவங்க எந்த தப்புமே பண்ணாமல் 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வெற்றிக்கு புரியுது ஏதோ இதில் தப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம வெற்றி யார் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த விஷயத்தில் அபிக்கு சப்போர்ட்டாக நிற்பார். கண்டிப்பாக வெற்றி தான், கர்ணா தான் இதை பண்ணாரு அப்படின்னு வெற்றிக்கு தெரிஞ்சாதான் கர்ணாவோட குடுமி வந்து வெற்றி கைக்கு வரப்போகுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.